Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடே ஸ்டோரி. இன்னைக்கு தான் நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரியே வந்து என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அழகாக வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் ஹை லோ மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹை வந்து ப்ரீவியஸ் டே ஹையோட மேட்ச் ஆகிருந்ததுனால நான் இந்த பவுன்ஸில் வந்து ஷார்ட் எடுத்திருந்தேன். ஓகேவா? ஆனால் அந்த ஷார்ட் வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா ஒரு மாதிரி கிரைண்டிங்காகவே இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு மூவ் வந்து சர்க்குன்னு அடிச்சு ஃபாஸ்ட்டாக வந்துருக்கணும் கீழே. அது வராதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நல்லா இன்னொரு புல் பேக்கு கொடுக்கும் இந்த ஜோனுக்கு அப்படின்றது வந்து என்னோட தாட்டாக இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல வந்து புக் பண்ண சொல்லிட்டேன். நானுமே புக் பண்ணிட்டேன். நான் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்மளோட சேனலில் வந்து கம்யூனிட்டியில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பவுன்ஸ் ஸ்டார்டிங் இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து 191 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிடிஎல் ஜோனில் வந்து பார்ஷலாக புக் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஸ்பைக் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதான் இந்த மாதிரி ஸ்பைக் வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால பிடிஎல் அந்த ப்ரீவியஸ் டே லோவில் வந்து கொஞ்சம் ஹை வச்சிங்க அப்படின்னு சொன்னேன், கண்ணை வச்சிங்க அப்படின்ட்டு. இப்போ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பவுன்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த பவுன்ஸுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக நீங்கள் தான் இந்த பவுன்ஸ் எங்கே ஃபெயில் ஆகும் அப்படின்னா 24,115 ஆங்குன்னு சொல்ல இந்த பவுன்ஸ் எங்கே ஃபெயில் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இப்போ எக்ஸ்பைரி ப்ரெஷருக்கு கீழே வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பவுன்ஸ் வந்து நெக்ஸ்ட் 1 or 2 டேஸில் வரும்ன்ற மாதிரி தான் என்னோட தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளும் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸு டவுனு, யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஸ்லைட்டாக ஏறி இருக்கு. ஓகேவா? ஸ்லைட்டாக தான் ஏறி இருக்கு, ஒன்றும் பெரிய இம்பாக்ட் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால யூஎஸ் ஈரான் ட்ராக் பண்ணுறவங்க இது ஜென்ரலாக பார்த்தாலே போதும். ஸோ அதான் ஒன்றும் பெருசாக வந்து இம்பாக்ட் எதுவும் இல்லை. மற்றபடி யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக நேற்று ஃபால் ஆனதோட சரி, காலையிலேருந்து ஒன்றும் பெரிய வந்து டவுன் சைட் மூவ் எதுவும் இல்லை. ஸோ அதனால இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு டே எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், நேற்று டேக்குள்ளேயே வந்து அப்படியே இன்னைக்கு டே வந்து அடங்கிச்சு. ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து இது இங்கே ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் வந்து இங்கே ஆச்சு. ஸோ இப்போ இப்படி இவ்வளோ பெரிய கேண்டில் இருந்ததுன்னா ஓகேவா, நேற்று கேண்டில் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது கேண்டிலாக நீங்கள் நினச்சிங்க, இது கேண்டில் வேண்டாம். இப்போ இன்னைக்கு கேண்டில் வந்து எப்படி இருக்குன்னா, திரும்பி இன்னைக்கு வந்து அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆகி ஸோ க்ளோஸரும் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி வந்து டபுள் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெண்டோட ரேஞ்சும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ வந்து இப்போ இந்த ஹையோ இந்த லோ வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். ஸோ நான் வந்து தான் பேரிஷாக தான் இருக்கேன். பட் நான் எதிர்பார்க்குறேன்னா இந்த பவுன்ஸ் வந்து இந்த 300 320 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் ஜோனு. ஸோ இந்த கேப் வந்து ஒரு தடவை ஃபில் ஆகும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. பட் நான் தான் வியூ வந்து பேரிஷ் தான். பட் என்னன்னா நம்ம கொஞ்சம் புக் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது பவுன்ஸ் வந்தால் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுமே வந்து நான் கொஞ்சம் புக் பண்ணேன், அப்புறம் காலையில் இந்த இடத்துல எடுத்தேன். ஸோ இப்போ இன்னைக்கு என்னன்றதை மட்டும் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ லாஸ்ட் 30 மினிட்ஸில் வந்து ஒன்றும் பெருசாக ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எக்ஸ்பைரிக்காக ஒன்றும் இல்லை. எனக்கு லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலுமே இங்கே தான் இருக்குது. செட்டில்மெண்ட் வந்து சம்மர் அரௌண்ட் இங்கே தான் நடக்கும். ஸோ சம்மர் அரௌண்ட் அதுதான் 80லேருந்து 90 தான் செட்டில்மெண்ட் நடக்கும்ன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இன்னொரு 1 or 2 மினிட்ஸ் இருக்குது. அது என்னதுன்றதை பார்த்துலாம். அதே மாதிரி தான் இப்போ ஜென்ரலாக இப்போ இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆனால் அதான் இப்போ இந்த லோ உடையணும். ஓகேவா? இந்த லோன்றது நான் குஷனாக வந்து இந்த ஜோன் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ உடஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 23,960 அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 23,650 அப்படின்னு வரும். ஆனால் அதுக்கு வந்து இந்த ஜோன் பிரேக் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் என்ன எதிர்பார்த்தா, நான் திரும்ப அதை சொல்கிறேன், நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு ஒரு மாதிரி கரெக்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஃபால் வர மாட்டேங்குது. அந்த ஏபிசி பேட்டர்ன்லேயே சுற்றி அது ஏபிசி வந்து ஒரு சில நேரம் வந்து 3 பேட்டர்னாக இருக்கும், ஒரு சில நேரம் 5 பேட்டர்னாக இருக்கும். இப்போ இது வந்து அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி கரெக்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பவுன்ஸ் வந்து ஒன்றும் இங்கே வருதா இல்லை இங்கே போய் இந்த இடத்துல வருதா அப்படின்னு பார்க்கணும். வந்துட்டு இந்த லோ உடஞ்சதுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இல்லைனா நாளைக்கு ஏதாவது கேப் கிடைக்குது அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது பெரிய மூவ் வருது அப்படின்னா, பெரிய மூவ் வந்தாலும் அதான் இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் ஓவராலாக இங்கே வைக்கணும். என்ட்ரி வந்து எனக்கு வந்து இந்த இடத்துலன்றதை வைக்கணும். அது என்னன்றது பார்ப்போம், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்னன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் ஆனதுனால செட்டில்மெண்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இம்பாக்ட் இருந்தது அப்படின்றதே வந்து பொசிஷனாக பார்த்துலாம். ஸோ நம்ம வந்து இது வந்து இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு அக்கௌண்ட்டில் ரன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 54 ரூபா ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ இது சூப்பர் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ நான் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டே தான் வரேன் எம்ப்ளாய்டு கேபிட்டல். இதில் நம்ம வச்சிருக்கிறது வந்து 28 தான் மேஜராக பொசிஷன். ஸோ 28ல 34 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th வந்து அந்த ஸ்டாடல் ஸ்டாங்கில் வச்சிருந்தேன் 24,200. ஸோ மார்க்கெட் வந்து அதை சுற்றியே நிற்கிறதுனால அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ 3 லாட்டுக்கு வந்து 11,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25th எக்ஸ்பைரில் வந்து திரும்பி அதே மாதிரி தான்
ஸோ நான் வந்து அயன் காண்ற மாதிரி வச்சு இப்போ டைப் பண்ணி வச்சிருக்கிறேன்ற மாதிரி வச்சுருக்கோம். நேற்று வந்து பொசிஷன் தான் ஒன்றும் பெருசாக வந்து க்ளோஸ் பண்ணதோட சரி, மிச்சப்படி எதுவும் பெருசாக அக்ரெசிவ் ஆர்டர்ஸ் எதுவும் ப்ளேஸ் பண்ணல. கேபிட்டலாக பார்த்தீங்கன்னா நான் கேபிட்டல் தான் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போவுமே வந்து நாலேஜ் ப்ளோ அக்கௌண்ட்டில் மந்த்லியில் மட்டும் போட்டு உருட்டுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 18 ரூபா சேர்த்து தான் வந்திருக்கு. அதுலேயும் பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா 28 இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் இதில் மட்டும் ஒரே சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் 24,500 செல் பண்ணி வச்சிருந்தேன். அதை புக் பண்ணிட்டு ஓகேவா, இது 4 லாட்டாக வச்சிருந்தேன். அதை புக் பண்ணிட்டு உள்ளே வந்து இது வந்து 2 லாட்டாக செல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடெக்ஷனை நோக்கி நேராக இங்கே போட்டிருந்தேன். இது ஒன்று தான் இன்னைக்கு பண்ண டிஃபரன்ஸ். ஆர்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் பண்ணியிருப்பேன். ஸோ மொத்தமாகவே தான் 25,500 எடுத்தேன். 24,150 செல் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை புக் பண்ணியிருந்தேன். ரைட், இதை புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆமாம், இன்னொரு பொசிஷன் வந்து ஸ்லைட்டாக வந்து டைட் மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ இதை செல் பண்ணி இதை பை மார்க்கெட் கீழே போனாலும்ன்றதுனால 25th ஆகஸ்ட்டில் மட்டும் அதை பண்ணியிருந்தேன். அது பொசிஷனாகவே பார்த்துருவோம். நம்ம 25th ஆகஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 25th ஆகஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு 11,000 சேர்த்து வந்திருக்கு. ஸோ அதுலேயே வந்து அது ஸ்ட்ராங்கிள், ஸோ சாரி ஸ்ட்ராங்கிள் வித் ப்ரொடெக்ஷனு, இந்த லெக்கு அதுக்கான ப்ரொடெக்ஷன் மட்டும் இதை டைப் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து இதை டைப் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து இது இருந்தது. அது இல்லாமல் இது வந்து லேடராக இருக்குது. சரியா, டிபைடிஎம்மில் பை பண்ணி இது ரெண்டுத்தையும் செல் பண்ணி லேடர் இருந்துச்சு. இது ரெண்டுலையுமே ப்ராஃபிட் தான் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பரில் வந்து ஒரு ரேஷோ வச்சிருந்தோம். அந்த ரேஷோ வந்து அந்த ரேஷோ இன்னைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சரியா, 1:4 ரேஷோ வச்சிருந்தோம். அதுவும் நல்ல ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ செட்டில்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,187 க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ இப்போ தான் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து அதை இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நான் சொன்ன இந்த 120க்கு கீழே ஒரு லோ இருக்கும். ஓகே, 115 அப்படின்றத வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா 10 ரூபா கீழே வரும். இல்லைன்னா பொறுமையாக வந்து இந்த ரைஸ் வரைக்கும் வரும். இப்போ இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது, அது ஜெனரலாக பைப்பில் வந்து கேப்பு, ஃபேர் வேல்யூ கேப்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் நான் கீழே பார்க்குறேன். இதுக்கப்புறம் வந்து அந்த யூஎஸ் ஈரான் வந்து எப்படி நடக்க போகுது, அவங்க 2 பேரும் அடிக்கிற மாதிரியே இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்துட்டு நாளைக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை இன்னி நைட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டாலும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் நம்ம பார்க்க மறந்துட்டோம். வந்து நம்மளோட ஏற்றம்ல வந்து நம்ம அந்த கன்சர்வேட்டிவ் வச்சிருந்தோம்ல, இப்போ அதில் வந்து நான் இன்னைக்கு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 ரூபாய் இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் வந்தது. அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஆக்சுவலாக 9 லாட் வச்சிருந்தேன். சரியா, அது என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 240 இருந்துச்சு, இது 115 ஆயிடுச்சு. அதனால இதுல வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். அது வந்து 9 லாட் இருந்தது வந்து நான் 7 லாட்டாக மாற்றிட்டேன். ஸோ 7 லாட்டாக மட்டும் ஒரு 200 பாயிண்ட் தள்ளி உள்ளே போட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் ரிஸ்க்காக எடுக்காதுன்றதுனால பொசிஷன் சைசிங் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 9 லாட் இருந்ததை வந்து 7 லாட்டாக மாற்றிட்டேன். ஸோ 455 குவான்டிட்டி ஃபஸ்ட்டு 585 இருந்துச்சு. இப்போ அதனால அந்த ரெண்டு லாட்டை வந்து புக் பண்ணிட்டு இதை 150 7 லாட்டாக வச்சுட்டு அதுக்கு மட்டும் டைப் பண்ணு மட்டும் வச்சிருக்கேன். ஸோ ஓவரால் வந்து இன்னைக்கு வந்து இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000. ஸோ நல்லா எல்லாமே நல்லபடியாக போச்சுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா தான் ப்ரீமியமும் மார்க்கெட் வந்து நேற்று ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. ரிக்ஸ் வந்து நல்லா கரைஞ்சதுனால வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இம்பாக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் தான் இப்போ இந்த ரேஞ்ச் எப்போ உடையும், என்ன மேலே போகும் அப்படின்றது தான் வந்து கீனாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொசிஷனாக பார்க்குறவங்களும் சரி, இல்லை மார்க்கெட்டாக பார்க்குறவங்களும் சரி, இந்த பொறுமையாக இந்த விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுப்போம். இது நாளைக்கு உடையதா இல்லை நாளைக்கு உடையதா, ஏன்னா ஓவராலாக இந்த ரேஞ்ச் வந்து உடையும். ஓகேவா, இந்த பெரிய ரேஞ்சு ஃபஸ்ட்டு வெளில போகணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீமியமாக ஒரு பக்கம் எதாவது ஏறும். இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் 24,300 இந்த ஜோனு, அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,520. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குன்றதுனால இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டிகிட்டே தான் வரப்போகுது. ஸோ ஓவரால் யூஎஸ் மார்க்கெட்டோட விக்ஸும் குறைஞ்சதா இருக்குது, இந்தியா மார்க்கெட்டோட விக்ஸும் குறைஞ்சதா இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே சட்டிலான எக்ஸ்பீரியா தான் இருந்துச்சு. காலையில் ஓப்பன் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எதுவும் பெருசாக வி ஷேப்லாம் எதுவும் கொடுக்கல, அப்படியே இறங்குச்சு. டே ஐபி லோ உடஞ்சோடனே நேற்று ப்ரீவியஸ் டே லோவில் போய் சப்போர்ட் எடுத்து திரும்பி வந்து அப்படியே ஐபி லோ கிட்ட வந்து க்ளோஸ் ஆச்சு. ரொம்ப சிம்பிளான மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். அதான் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் தான் நம்ம மெயினாக வந்து கான்சென்ட் பண்ணோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பேரிஷ் அப்படின்றத மட்டும் மைண்ட் வச்சிருக்கேன். ஆனால் நான் சப்போர்ட்லாம் பேரிஷ் போத்தாலும் சப்போர்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணிடணும் அப்படின்றது தான். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரெஷ் ரேஞ்ச் வந்து உடையிட்டோம் அப்படின்றது தான் என்னோட தாட் ப்ராசஸாக இருக்குது. ஸோ அப்போ 24,520 இங்கே எல்லா ரைஸுமே வந்து நம்ம செல் தான் பண்ண போகிறோன்ற வரைக்கும் நான் மைண்டில் வச்சிருக்கேன். ஆனால் நான் செல் வந்து ஸ்ட்ராட்டஜி வழியாக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி சரியா அப்படியே ஸ்ட்ராட்டஜியாகவே வந்து செல் பண்ணி அதுக்கு ப்ரொடக்ஷன் வச்சு அப்படியே ஊட்டிகிட்டே இருக்கேன். ஸோ மீதி வந்து உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட எம்டிஎம் எப்படி இருந்துச்சு, உங்கள் பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த 2-3 நாள் எனக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரி நல்ல ப்ராஃபிட் வர மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சா, இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்றத முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வாய்ஸ் நோட்டாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட்டாக டீட்டெயில் மெசேஜ் போட்டிங்கனாலும் உங்கள் டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டோம். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் பொசிஷனை மட்டும் நம்ம டைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு என்ன கர்மம் நடந்தாலும் நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரைட்டா, அது கேப் அப் வந்தாலும் சரி, கேப் டவுன் வந்தாலும் சரி, இல்லை ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு இதே மாதிரி வந்து என்னன்றதை பார்த்துட்டு நம்ம பொசிஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பொசிஷனை இதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட டைப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து என்ன மாதிரி வந்து ஓவர் நைட்டை பற்றி எதுவும் பெருசாக யோசிக்காமல், சரி ஓவர் நைட்டுக்கு ரிஸ்க் இருக்கும், அந்த ரிஸ்க் வந்து நம்ம டைப் பண்ணினே வரணும். அதுதான் மேஜராக இருக்கும்.
அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து ஜாலியாக இந்த மாதிரியே ஊர்லாம் சுற்றிட்டு அழகாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு, ஈரான் யூஎஸ் என்னாச்சுன்றதெல்லாம் பெருசாக யோசிக்காம நாளைக்கு காலையில் ஒரு 9:10 9:15க்கு ஓப்பன் அப்போ மட்டும் பார்த்துட்டு பொசிஷன் ரவுண்ட் ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் ஜாலியாக ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்க. மிச்சபடி எது நடந்தாலும் சரியா, ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். நீங்கள் HX பார்த்தாலும் சரி, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தாலும் சரி, குளோபல் மார்க்கெட் பார்த்தாலும் சரி, நம்மளால ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. பார்த்து பார்த்து நம்மளே வந்து ஒரு பயத்தையோ இல்லை ஆசையோ வந்து இவ்வளோ கேப் இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய கேப் டவுன் மாதிரி இருந்துச்சு சரியா கிஃப்ட் நிஃப்டி. ஆனால் ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அந்த லெவலில் கண்ணிலேயே காட்டாமே முடிச்சிட்டாங்க கரெக்டாக. அதனால நீங்கள் அது பெருசாக இந்த குளோபல் மார்க்கெட் ஓவர் நைட்லாம் பார்த்து ஒன்றும் பெருசாக வந்து சந்தோஷமோ பயந்தோ எதுவுமே தேவையில்ல. கொஸ்டினை மட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டைட்டாக வச்சுங்க. இது எதுனாலும் நாளைக்கு நம்ம ரிலாக்ஸாக பார்ப்போம் அப்படின்ற ஆங்கிளோட வந்து இன்னைக்கு வீடியோ முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்க போகிற மாதிரி. ஸோ ஹேவ் அ கிரேட் டே கைஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாக வாங்க. டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.